இது கெட்ட நாத்தம் அடிக்குது. ஆமா, இந்த கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். தராயா எந்த பதிலும் போனான்னு தெரியல. ஆனா நம்மள விட அவன் நல்லாவே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தராயா தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்றது அவளுக்கு தெரியாது. அவ தன்னுடைய பயணத்தை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா சிந்துபாத் அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். அப்பாடி, தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம் தீரும்னு எனக்கு தோணல. இங்க பாத்தியா, கோவமா இருக்கு. அதோட முடியெல்லாம் விரைச்சுக்கிட்டு நிக்குது. நமக்கு ஆபத்துன்னு அது சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். தடி.